மகாநதி சீரியல் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு விஜய் காரி எப்படி ஒன்று சேர்ந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் எப்படியாவது சாரதா கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் புரிய வச்சு காவிரி விஜய் கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லா பிளானும் மொத்தமாக மண்ணள்ளி போட்ட மாதிரி இந்த பாட்டி எங்களோட பொண்ணு 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி திட்டம் போட்டு காவிரி விஜய் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்திருக்க ப்ரோமால நம்ம பாட்டி விஜயோட சுத்தி இந்த மாதிரிலாம் பிளானை போட்டு காவிரி விஜய் பிரிக்கிறதுக்காக எப்படிலாம் திட்டம் போட்டு பண்றாங்க. ஏன்னா பாட்டி விஜய் காவிரி எப்படி சேர விடையக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் காவிரி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னா பழையபடி விஜயோட வாழ்க்கையில இந்த பசுபதியெல்லாம் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம விஜய் காவிரி சேர விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட சுத்தி கிட்ட சொல்றாங்க. விஜயோட சுத்தி அதை கேட்டுக்கிட்டு கரெக்டா அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காவிரியை விஜய் போன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் கிட்ட சொல்றாங்க, எங்க அம்மா மட்டும் சம்மதிக்கலாம், நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ விஜய் உங்க அம்மா சம்மதிக்கலாம், நான் என்னோட பொண்ணை நான் கூட்டிட்டு போகாத அப்புறம் அது மட்டும் இல்லாம அவங்க முன்னாடி தூக்கிட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா 2 பேரும் போய் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டியும் நம்ம விஜயோட சுத்தி பிளான் போட்ட மாதிரி கரெக்டா நம்ம பாட்டி காவிரி கோயிலுக்கு வர சொல்றாங்க. காவிரி ரொம்ப சந்தோஷமா பாட்டி கோயிலுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி நீ என்ன விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அது மட்டும் இல்லாம இவன் வீட்டுல எல்லாம் பேசிட்டியா என்ன, வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா, உனக்கு விஜய்க்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. அது மட்டும் நீ விஜய் நல்லா இருக்கும்னு நினைச்சுன்னா விஜயோட வாழ்க்கை மொத்தமா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குண்டை தூக்கி காவிரி கிட்டே போட்டுறாங்க. காவிரி அப்படியே கண்கலங்கிட்டு என்ன பாட்டி எப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம பாட்டி ஆமா உன்னால பேரோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம போச்சு. அது மட்டும் நீ என்னைக்கு விஜயோட வாழ்க்கையில அன்னிலிருந்து அவனுக்கு பிரச்சனை மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அவன் சந்தோஷமா இருக்க நாளே பார்க்கல. அது மட்டும் நீ அவனோட வாழ்க்கையில இருந்து வெளியே போனாதான் அந்த பசுபத்தோட தொல்லை விஜயோட விட்டு போகும். அது மட்டும் இல்லாம நீ விஜய் மேல எந்த அளவுக்கு உண்மையான அன்பு பாசல வச்சிருந்தானா விஜயோட வாழ்க்கையில மொத்தமா வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி விஜயோட சுத்தி அதே மாதிரி நம்ம சாரதாவோட வீட்டுக்கு போயிட்டு சாரதா கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, நான் ஒரு முடிவு பண்ணி எங்க குடும்பத்துக்கு எல்லாருமே சேர்ந்து விஜயோட வாழ்க்கையில மொத்தமா நான் காவிரி வெளியே அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுவோம், இல்லை கையெழுத்து போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப கோவமா போயிருங்க. இந்த பக்கம் சாரதா இருக்கிட்ட செம்மையா ஷாக் ஆகலாம். சாரதா ஷாக் ஆகிறத சாரதா மனசுலயும் விஜய் காரி ஒண்ணு சேர்ந்தோம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. ஏன்னா விஜயோட சித்தி இப்படி சொன்னோன்னு செம்ம ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாவோட மனசு இப்பதான் கொஞ்சம் பாட்ட வந்துச்சு. இப்போ விஜயோட சித்தி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சாரதா விஜய் மேல செம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவிரி விஷயத்தை எப்படி சமாளிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வரப்போகுது. கரெக்டா அதே மாதிரி நம்ம விஜய் நம்ம காவிரி தேடி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கணக்குல எங்கிட்ட காவிரி எந்த ஒரு பதில் இல்லாம சாரதா கிட்ட அழுந்துகிட்டு இருக்காங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு. அப்போ விஜய் உள்ள வந்தோடனே வா காவிரி போலாமா அப்படி சொல்லி கேட்கறாங்க. விஜய் பார்த்து மொத்த குடும்பம் செம்ம ஷாக்கா நிற்கிறாங்க. அது மேல சாரதா ரொம்ப நீங்க இருக்கு தம்பி இங்க வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இப்பதான் உங்க சித்தி வந்தாங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க, என் பொண்ணு அளவிக்காம இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் காவிரி கணக்குல எங்கிட்ட இங்க எதுக்கு வந்தீங்க, அது மட்டும் உங்களுக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாம நான் பார்க்காதீங்க, தொந்தரவு படாதீங்க, மொத்தமா என்ன விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்குல எங்க கேட்டு விஜய் பார்த்து சொல்றதுல கேட்டு விஜய்க்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன நேற்று நைட் வரைக்கும் நம்ம கிட்ட நல்லா பேசிருந்தது, இப்ப திடீர்னு நம்மளுக்கு என்ன ஆயிட்டு. அது மட்டும் வெண்ணிலா விஷயமும் மொத்தமா முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் பேச ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லிட்டு குழப்பத்தோடு நிற்கிறாங்க. இந்த பக்கம் காவிரி கணக்குல எங்ககிட்ட இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணுன்னு சொல்லி புரிஞ்சுக்காங்க நல்லாவே. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது, நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துட்டு போங்க, தேவையில்லாம இன்னும் உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கணும், நான் உங்க வாழ்க்கையில மொத்தமா வெளியே போனா மட்டுமே முடியும், எனக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படி சொல்லிட்டு முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறாங்க. துப்பாக்க இதெல்லாம் பார்த்து குமரன கங்காக்கு பாட்டிக்கு ஒன்னும் புரியல, என்ன இந்த மாதிரி நடந்துக்கிற. அது மட்டும் இல்லாம நேற்று வரைக்கும் விஜய்க்காக உருகிட்டு இருந்தா, அது மட்டும் விஜய் பிள்ளை காப்பாற்றத்தோடு துடிச்சுட்டு இருந்தா, இப்போ விஜய் பார்த்து இந்த மாதிரி பேசுறது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் விஜயோட சித்தி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் விஜய்க்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல. அது மட்டும் விஜயோட வாழ்க்கையில நல்லா இருக்குன்னு சொல்லி மொத்தமே தியாகம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கங்காவும் நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் என்னதான் பண்ண போறாரு, விஜய்க்கு நம்ம விஜயோட பாட்டி விஜயோட சித்தியை பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ண தெரிய வருமா, காவிரி எப்படிதான் சமாளிச்சு எப்படி விட்டு கூட்டிட்டு போக போறாங்களா பொறுத்து மரப்போற எப்படி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாரெல்லாம் கூடிய சீக்கிரம் விஜய்க்காரர் ஒண்ணு சரி நினைக்கிறீங்களா வீடியோ லைக் பண்ணிருங்க.